ஸோ இன்னைக்கு வந்து ஹேர் கட் பார்க்க போகிறோம். நான் எப்படி ஹேர் ஆயில் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ரோஸ்மெரி ஆயில். ஸோ இது வந்து கொஞ்சமாக. ஸோ அடுத்து வந்து இது கேஸ்டர் அண்ட் பிரிங்கரோஸ் ஆயில். எனக்கு இந்த காம்போ நிஜமாவே நல்லா ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ அதனால இது ரிப்பீட்டடாக இது 2 months பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்ரலாகவே ஆயில் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் ஹேருக்கு. ஸோ அதான் பண்ண போகிறோம். வாட்டர் வந்து பாயில் ஆகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு ஒரு 30 seconds 50 seconds வரைக்கும் வச்சு அப்புறம் எடுத்துக்கலாம். நார்மலாகவே ஹேர் க்ரோத்துக்கு ஈஸியான மெயின் ப்ரோ டிப் என்னென்ன அப்படின்னா ஹேர் வந்து டீடாங்கிள் பண்ணி நல்லா வச்சுக்கணும். ஹேரில் சிக்கு இருக்கவே கூடாது. அப்படின்னாலே ஹேர் நல்லா வளரும். இது பேசிக்கான டிப் தான். ஸோ எப்படி ப்ராப்பராக டீடாங்கிள் நான் எப்படி பண்ணேன்னு நான் சொல்கிறேன். ஸோ சிக்கு வந்துட்டு கீழேருந்து அப்படியே மேலே அப்படி எடுத்துட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹேரில் வந்து எப்பவுமே சிக்கு இல்லாமலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்சைட் டவுன் போட்டு ஹேரை டீடாங்கிள் பண்ணும்போது ஸ்கேல்ப்புக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் போகும். சிக்கு எடுத்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ண ஆயிலை ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ரூட்ஸில், அதுக்கப்புறமா ஸ்ப்ளிட்டன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு வேர்க்கால்கள்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன அப்சைட் டவுன் மெத்தடில் ஹேர் வச்சு நல்லாமே ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செகண்ட் எபிசோட் ஆஃப் ஹேர் கேர் சீரீஸில் சொல்கிறேன். அன்டில் தென் கீப் வாட்சிங். டேக் கேர். பை பை.